நீங்க கேட்ட பொண்ணுங்க வீடியோஸ்லாம் இந்த ஹார்ட் டிஸ்க்ல தானே இருக்கு. இது ஒண்ணுதான் ஒரிஜினல் காப்பி, வேற எந்த காப்பியும் இல்லைண்ணே. ஹார்ட் டிஸ்கை என் பக்கத்துல வச்சுட்டு பணத்தை எடுத்துக்கோங்க. என்னடா பணம் பத்தலையா? நீங்க என்னைக்கு நான் குறைவா பணம் கொடுத்துருக்கீங்க? நாங்க நினைச்சு வந்ததை விட நிறையவே கொடுக்குறீங்க. வாங்க சார். சார் நாங்க உள்ள போறோம் சார். சரிங்க சார். யோ சார் இப்பதான் சிகரெட் பிடிச்சு போட்டிருக்கானுங்க. ஆமா சார். ஆள் உள்ளதா இருக்கணும். ஆமா வாங்கயா. என்னடா அங்க சத்தம் கேக்குது? பழைய கட்டிடனே, அதான் பெருச்சாலி ஏதாவது உருட்டிக்கிட்டு இருக்கோம். டேய் மரியாதையா சரண்டர் ஆயிருங்க. டேய் ஓடுங்கடா. யோ நீ வளம் பண்ணுங்க. புடிங்க அவனுங்கள. டேய் நில்றா. நில்லு. வாக்கா. என்ன டிஃபன் சாப்பிடாம வந்துட்டேன்னு அம்மா சொன்னாங்க. என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு பசிக்கவே இல்லக்கா, ஒரே குழப்பமா இருக்கு. பசி இல்ல குழப்பமா இருக்கா? என்ன சொல்ற? அக்கா, இன்னைக்கு எனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு அம்மா கூட்டிட்டு போனாங்கல்ல. நானும் கார்த்தியும் கையெழுத்து போட போற நேரத்துல ரிஜிஸ்டருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மொத்த சீனுமே மாறிடுச்சு. ரெஜிஸ்டர் நாங்க கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் கிழிச்சு போட்டு இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. நானும் அம்மா கிட்ட எப்படியோ கேட்டு பார்த்துட்டேன். ஆனா அம்மாவும் சரியா பதில் சொல்லல. எப்படி பதில் சொல்லுவாங்க? எல்லாம் புருஷனோட வேலை தானே தெரியுமே. சரி, அதான் நடக்கவே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லக்கா, எனக்கு என்னமோ ரெஜிஸ்டர் மேரேஜ் நிப்பாட்டினது எங்க எம்டி சாரா இருக்குமோன்னு தோணுது. யாரு? கார்த்தி சரியா சொல்ற? அவர் எதுக்கடி உன் கல்யாணத்தை நிறுத்த போறாரு? அதான்க்கா எனக்கும் தெரியல. நான் உன்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன்ல, ஆபீஸ்ல எல்லார்கிட்டயும் நடந்துக்கிறத விட அவரு ஏன் மேல மட்டும் தனியா ஒரு கேர் எடுத்துக்கிறாருன்னு. ஒருவேளை சாருக்கு என்ன பிடிச்சிருக்கும், அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பாரோ? நீ பழசவனா மறந்து போயிருக்கலாம். ஆனா உங்க 2 பேர் நடுவுல இருக்கிற பாசம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. என்னக்கா, நான் கேள்வி கேட்டா நீ உனக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்க. அது இல்லடி. இப்போ உன்னை கார்த்தி சார் விரும்புறாருன்ற டவுட் இருந்துச்சுன்னா நாளைக்கு உன் என்கேஜ்மெண்ட்டுக்கு வருவாருல்ல, அப்ப அவர்கிட்டயே கேட்டுரு. என்னது? நானா? என்னால முடியாதுக்கா, எனக்கு பயமா இருக்கு. வாக்கா. அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ பரபரப்பா இருப்ப, நீங்க வந்து பார்த்தா ஜன்னல் வழியா பராக்க பாத்துக்கிட்டு இருக்க. அப்படி என்ன பாக்குற? அதுவா, இன்னைக்கு எம்டி சார் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காருல்ல, அதான் அவரு வராரான்னு பாத்துட்டு இருந்தேன். ஓஹோ, இப்பவே எம்டி சாருக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? வழி மேல வழி வச்சு பாக்குறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியில இருக்கு. சூப்பரி. அக்கா, நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவரு வரேன்னு சொல்லிருக்காரு, நாம தானே வெல்கம் பண்ணணும். அதான் பாத்துட்டு இருந்தேன். இதுல என்ன தப்பு? தப்பே இல்ல, சந்தோஷமா பாரு. ஜன்னல் வழியா பாத்துட்டு நிக்காம அங்க வா. அம்மா உன்னை வர சொன்னாங்க. அப்புறம் உங்க எம்டி வந்ததும் ஓடி போய் வரவேற்பு கொடு. ஓகேவா? போக்கா. ஐயோ அக்கா, வெக்கப்படுறாங்க பாருக்கா. ஏய், கிண்டல் பண்ணாத. சரி சரி வா போலாம். வா. அப்படியா? சரிதான். கூப்பிடுறேன். என்னது முகத்துல அடிபட்டிருக்க? என்னாச்சு? அது டோர்ல அடிச்சுக்கிட்டேன் அத்தை. டோர்லியா? என்ன மாப்பிள, கவனமா இருக்க வேண்டாமா? நல்ல நாள் அதுவுமா இப்படியா முகத்துல காயத்தோட இருப்பீங்க? சாரி அத்தை, கேர்ஃபுல்லா தான் இருந்தேன். நல்லா இடிச்சிருக்கீங்க. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பாக்ஸிங்ல அவங்க முகத்துல எல்லாம் குத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு.
வணக்கம். உங்களுக்காக தான் நாங்க இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் கூப்பிட்டதும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதேபடி பந்தக்கால் நடுறதுக்கு நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. நீங்க ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் இங்கேயே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகணும். பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனை நீங்க பாக்குறது ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்டா தான் இருக்கும். சாமி, லேட் ஆகுது. பந்தக்கால் நடுறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க. இது ஆரம்பிச்சிடுறமா? சார், இவர் எங்க மாமா மயில் வாகனம், எங்க வீட்டோட மூத்த மாப்பிள்ளை. மாமா, இவர்தான் என்னோட எம்டி. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? அத்தா எம்டி வந்திருக்காரு. சார், இவர் தெரியுதா? இவர்தான் என் மாமனார். ரேவதியோட ஃபாதர். மாப்பிள சார தெரியாதா? ஏற்கனவே அறிமுகமாயிட்டான். இங்க இருக்கிற யாருக்கும் இவனை தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறாங்க. சரியான திருட்டு கூட்டம். இவங்க மட்டுமா? அவனும் தான். இவங்களை விட பிரமாதமா நடிக்கிறானே. ஓம் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டேஸ்வரபூஜிதே சங்கச்சக்கரகதாகஸ்தே மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுரபயங்கரி சர்வபாபஹரே தேவி மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே. ஓம் மகாலக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. எடுத்துக்கோ. ஒரு வழியா மருதுக்கும் ரேவதிக்கும் பந்தக்கால் ஊன்றியாச்சு. கூட இருந்து கொண்டாட விடாம இந்த கார்த்திக் வந்துட்டானே, அவன் போற வரைக்கும் இந்த ரூமை விட்டு வரவே கூடாது. நல்ல வேலை, சாமுண்டீஸ்வரி அத்தை அவங்க டென்ஷன்ல நம்மள தேடாம விட்டுட்டாங்க. அம்மா, பூஜை நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப நன்றிங்க. பாத்தீங்களா மாப்பிள, இந்த கன்றாவையெல்லாம் பார்க்கணுங்கிறது என் தலையெழுத்து. வாங்க போலாம். பந்தக்காலும் நட்டாச்சு. அடுத்தது நிச்சயதார்த்தமும் நடக்க போகுது. அதுக்கப்புறம் சாயங்காலம் பௌர்ணமி பூஜையும் நடக்க போகுது. அதையும் இருந்து பார்த்துட்டு போ, சரியா?